சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் போய் பார்க்குறாங்க. ஏம்மா நீ எதுக்கு இவங்களை பார்க்க வந்திருக்க? ஏற்கனவே இந்த அத்தை என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியும்ல, அப்படியே போய் தொலைதுன்னு விட்டு தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா சொல்லவும், அடியே நம்ம காரியம் நடந்துருச்சுதான். இந்த சாவித்திரி எப்பயுமே நமக்கு கீழே தான். அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. ஆனா நம்ம நினைச்சது இன்னொன்னு நடக்கணும்ல. எப்படி என் பிள்ளை போஸ் அந்த அவுட் ஹவுஸ்ல இருந்தானோ, என் பிள்ளை போஸ அத்தனை பேர் மத்தியில அந்த ராஜாங்கமும் சேதுவும் அவமானப்படுத்தினாங்களோ, அப்ப இந்த சேதுவை மட்டும் சும்மா விட்டுலாமா? தாமரையை கற்பழிச்ச கேஸ்ல இந்த சேதுவை உள்ள தூக்கி வைக்கணும். அதுக்கு நமக்கு துருப்புச்சிட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் தான். வீட்டை விட்டு துரத்துனதுனால இந்த சாவித்திரியும் தாமரையும் இப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தெரியாம விழி பிதுங்கி போய் இருப்பாங்க. இப்ப நம்ம போய் கொஞ்சம் அப்படியே தூண்டி விட்டா மட்டும் போதும். இந்த சாவித்திரியும் தாமரையும் நேர போய் மகளிர் காவல் நிலையத்துல தாமரையை கெடுத்த கேஸ்ல சேது பேரை சொன்னா மட்டும் போதும். சேதுவை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சேது கம்பின்ற காட்சியை நம்ம பார்த்து ரசிக்க வேணாம்? அப்பதானே போஸுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்காண்டி தான் நீங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இம்மா உன் பிளானே சூப்பர் பிளானுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கு. அத்தாச்சி எப்படி இருக்கு அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், இங்க பார்த்தா வேகமா வந்து தாமரை ஈஸ்வரியை கட்டி பிடிச்சு அழுகவும், ஏன் தாமரை எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அழுகாத, அதான் அத்தை நான் இருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா வேகமா வந்த சாவித்திரி, சும்மா நடிக்காதீங்க மதினி, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கோபப்படவும், ஐயோ அத்தாச்சி ஏன் மேல இதுக்கு இப்ப நீங்க கோபப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க மட்டும் அன்னைக்கு தாமரைய ஃபோன் பண்ண விஷயம் எதையுமே அப்படி கல்யாண மேடையில எல்லாத்தையும் போட்டு உடைக்காம இருந்தா இன்னியாரும் சேது தாமரை கல்யாணம் நடந்திருக்கும். நீங்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா சாவித்திரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா தாமரையும், ஆமாம்மா நீ தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட, எல்லாரும் வந்து சொன்னாக தான், நான் என்ன சொன்னேன், அவனை பார்த்தது கூட கிடையாது, யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே ரெண்டு பேரும் பேசியிருந்தா எல்லாரும் நம்பியிருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்ட, அதனாலதான் மாமா நம்மளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. நீ கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம், அத்தை சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சரி மதினி நீங்க சொல்றதும் சரிதான், நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், தவளை தான் வாயால கெடு அப்படின்ற மாதிரி நான் தான் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டேன். சரி மதினி, அங்கே வீட்டில் இருக்கிற நிலவரம்லாம் எப்படி? அண்ணே ஏதோ சொல்லிச்சாமே சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கிறத பத்தி இனிமேல் பேசவே கூடாதுன்னு. என்ன மதினி நீங்க இப்படி இந்த தடவையாவது நீ கைவிட்டுறாதீங்க மதினி, எப்படியாவது சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு நீங்க தான் மதினி எனக்கு உதவி பண்ணணும். நான் ஏதாவது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டா நீ மன்னிச்சிருங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா ஈஸ்வரி காலில் விழுகவும், அப்படி விழுடி காலில் இனிமேல் தாண்டி என் ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ அத்தாச்சி எந்திரிங்க, நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க தாமரை துருப்புச்சிட்டா இருக்கிற தட்டிக்கும் நீங்க தைரியமா இருக்கணும். எப்படினாலும் அந்த சேது தாமரை கழுத்துல தாலி கட்டி தான் ஆவான். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா நேர தாமரையை கூட்டிட்டு மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. போய் இந்த மாதிரி என் மகளை சேது கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேது மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ராஜாங்கத்தோடைய நிலைமையே உங்களுக்கு புரியும். எப்படியாவது மகனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி உங்ககிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவாரு. கேஸை வாபஸ் வாங்கணும்னா தாமரை கழுத்தை சேது தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்பதானே நீங்களும் கேஸை வாபஸ் வாங்குவீங்க. எப்படியும் மகனை வெளியே கொண்டு வரதுக்காண்டி எப்படியாவது ராஜாங்க இதை பண்ணி தான் தீர்வாரு. அதனால நீங்க வேலையா போய் சேது மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும், ஆமாம்மா அத்தை சொல்றதும் சரிதான், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா பயந்துக்கிட்டு மாமா வருவார்ல, எப்படியாவது இதுக்காவது பயந்துக்கிட்டு நம்மளை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு.